பாஸ்டர் பால் முருகேசின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இன்று 4வதாக நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்ற முறையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க புதிய ஏற்பாட்டை படிக்க ஆரம்பித்தேன். மத்தேயு 1 அதிகாரத்திலிருந்து முறைப்படி படிப்போம்னான்னு படிக்கும்போது ஒன்றுமே விளங்கலை. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பு கட்டான், யாக்கோப்பு பெற்றான். ஆம்பளைகளே பெற்ற மாதிரி வருது. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுன்னு அதில் வரலாறு வருது. எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. இவர் யாருக்கு குமாரே? ஆபிரகாம் குமாரனா, இல்லை தாவீதுக்கு குமாரனா, இல்லை யோசேப்புக்கு குமாரனா, இல்லை மரியாளுக்கு குமாரனா அப்படின்னு ஒன்றும் விளங்கலை. அப்புறம் கீழே ஆம்பளைகளே பெற்ற மாதிரி வருது. ஒன்றும் விளங்கலை. ஒரு ஆளுக்கிட்ட கேட்போம். நான் ஒரு ஐயா, ஒரு விசுவாசி, இந்த கிறிஸ்தவங்களில் ஒரு பெரிய ஆள், அவங்கக்கிட்ட கேட்டேன், ஐயா என்னையா இது ஆம்பளைகளே பெற்ற மாதிரி வருது, எங்கள் புராணங்களில் கூட இப்படி அநியாயம் இல்லையே, நெத்தியில் பிறந்தான், கன்னத்தில் பிறந்தான், தொடையில் பிறந்தான் இருக்குது. ஆனால் ஆம்பளை அவன் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பு பெற்றான், யாக்கோப்பு 12 பிள்ளைகளை பெற்று தள்ளான்னு ஆம்பளைகளே பெற்ற மாதிரி வருது, என்னையான்னு கேட்கும்போது ஒன்று தெரிஞ்சால் சொல்லணும், இல்லை பேசாமல் போகணும். அவர் என்ன சொன்னார், தம்பி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆம்பளைங்க தான் பெற்றிருக்காங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தம்பி மாறிடுச்சு, பொம்பளையை பெக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சொல்லுவானே என் நாட்டில். என்னடா இது வேண்டான்னு நினச்சிட்டேன். இருந்தாலும் முழுசாக படிக்காமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுடான்னு சொல்லி திரும்ப படிக்க ஆரம்பித்தேன். ஒன்றும் விளங்கலை. மத்தேயு 1:18 வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவதுன்னு அதிலிருந்து தான் தெளிவாக வருது. இயேசு என்பது பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று 21ஆம் வசனத்தில் இருக்குது. அதில் 23ஆம் வசனத்தில் இம்மானுவேல் என்று அவருக்கு பேரிட்டாங்க. இம்மானுவேல் என்பதுக்கு தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த வேல்னு சொன்ன உடனே முருகன் ஞாபகம் தான் வருது. வேல்னா மத்தேயு 2 அதிகாரத்தில் கிறிஸ்து பிறக்கிறாரு. அங்கே ஒரு ராஜா, ஏரோது ராஜா கொல்ல நினைக்கிறான். மத்தேயு 2:17 ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. இதே புராணங்கள் கிருஷ்ண புராணத்தில் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. கிருஷ்ணன் பிறந்ததாக, மாமா அவனை கொல்ல நினச்சதாக, கிருஷ்ணன் தப்பித்ததாக, அங்கே ராமாவில் பெரிய கூக்குரல் ஏற்பட்டு இந்த தப்பித்ததுனால அந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா அன்புள்ளைகளையும் ராஜா கொண்டுட்டான்னு சொன்னதாக, ராமாவில் பெரிய கூக்குரல் ஆளுக குரல் வந்ததாக கிருஷ்ண புராணத்தில் எங்கள் அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குது. அதே தான் மத்தேயு 2 அதிகாரத்தில் வருது. அப்போ நான் சரி இந்த கதை இங்கேருந்து அங்கே போச்சா, இல்லை அந்த கதை அங்கேருந்து இங்கே வந்துச்சான்னு சொல்லி நான் அப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கும்போது, ஆய்வு பண்ண ஆரம்பிக்கும்போது, இயேசு வாழ்க்கை வரலாறு புராணம் கிடையாது, கிமு கிபி வரலாறு இருக்குது. அவர் உலகம் அறிஞ்ச அளவில் அவர் மனுஷ பிறவியாக வந்திருக்காரு. அந்த வரலாறு தான் இது. ஆனால் கிருஷ்ண அவதாரம், புராணம், இதிகாசம், ராமாயணம் சொல்கிறதெல்லாம் கற்பனை காவிய கதைகள். ஒன்றும் இல்லாமல் ஒன்று இருக்காது, புகை இல்லாமல் நெருப்பு இல்லாமல் புகையாது. அது மாதிரி இதில் இருந்தது அப்படியே கையாண்டிருக்காங்க. கிறிஸ்துவ கிருஷ்ணன்னு சொல்லிட்டான், ராமாவை ராமன்னு சொல்லிட்டான், ராகேலை ராதைன்னு சொல்லிட்டான். இப்படித்தான் இதிலிருந்து மறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி, இம்மானுவேல்னா அது வேலாயுதம், வேல்முருகன் அப்படி ஆயிடுச்சு. இப்படித்தான் அதை மறுத்தி இதுக்காக தவிர வேற்று கிரகத்திலேருந்து எந்த சாமிகளும் வரல, எவனும் வரல. இதைத்தான் அப்படியே மருவி அப்படியே வந்துருச்சுன்னு சொல்லி பின்னாடி அந்த புரிதல் உண்டாகி படிக்க ஆரம்பித்தேன். மத்தேயு 3 அதிகாரம் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. 4ஆம் அதிகாரத்தில் பிசாசினால் 40 நாள் இரவும் பகலும் சோதிக்கப்படுறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம் பண்ணுறார். இந்த உலகத்தில் எவனும் சொல்ல முடியாத ஒரு தத்துவம், எந்த மகானும் சொல்ல முடியாத ஒரு அறிவுரைகள், தத்துவங்கள், ரகசியங்கள்,
அந்த 3 அதிகாரம் என்னை ரொம்ப கவர்ந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி யாரும் பேசுனது இல்லையே. ரொம்ப என் கண்களை கடவுள் திறந்தார். இவரை பொய்யா நம்ம குற்றம் கண்டுபிடிக்க வஞ்ச நினச்சோம் அப்படி சொல்லி என் மனசில் படிக்க படிக்க ஆனால் ஒன்று நிம்மதி, சமாதானம் ஏற்பட்டது. இந்த தற்கொலை எண்ணம் மாறிடுச்சு. அப்பா அம்மா இல்லை என்ற ஏக்கம் நீங்கிருச்சு. இவருக்காகவே வாழ்ந்தா என்ன என்ற ஒரு எண்ணம் எனக்கு உதயமாச்சு. இவரை பற்றியே என் மக்களுக்கு சொன்னால் என்ன என்ற எண்ணம் உதயமாயிடுச்சு. இப்பேற்பட்ட ஒரு நபரை குற்றம் கண்டுபிடிக்க நம்ம நினச்சோமே, நம்ம எவ்வளோ பெரிய பாவி, எவ்வளோ பெரிய நம்ம முட்டாள் என்று தொடர்ந்து இவருடைய பேச்சை என்னைய ரொம்ப கவர்ந்ததுனால, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நானே வாசல், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர், நானே நல்ல மேப்பன். இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷன் சொல்ல முடியாது. நானே என்ன பெரிய பொறுமையாக இருப்பாரோ, பெரிய மேட்டுமையை பிடிச்சவராக இருப்பாரோன்னு பார்த்தா சீசருடைய காலெல்லாம் பிடிச்சி கழுவுறாரு. கழுதையில் பவனி போகிறாரு. அவர் நினச்சா ஒட்டகத்தில் போகிறான், கழுதையில் பவனி போகிறாரு. தாடி மீசை இந்த மாதிரி சன்னியாசி போல் வாழ்ந்தார். எந்த மனைவியும் ஒப்பாட்டி, எந்த கெட்ட பேரும் எந்த இதுவும் இல்லை, தியாகமாகவே வாழ்ந்தார். கடைசியில் தன்னை அடித்தவங்களை கூட, சிலுவில் அரைஞ்சவங்களை கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களேன்னு சொல்லி துரோகிகளுக்கு கூட மன்னிப்பு கொடுக்குறாரு, பாவிகளுக்கு கூட இறங்குறாரு. பக்கத்தில் 2 கல்லை 2 பேருமே இயேசுவை வைகிறாங்க. அதில் ஒருத்தன் திருந்தி ஆண்டவரே என்னை நினைத்தரலும் சொல்லும்போது, இன்று என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாயின்னு சொல்லி அந்த அப்பேற்பட்ட கல்லனுக்கு கூட இறங்குறாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் இயேசுவை எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் ஒன்றுண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்கேன், பின்ன ஏன் என்னைய விசுவாசிக்கலை அப்படின்னு கேட்குறாரு. கேள்வி கேட்குறாரு. எவனும் பதில் சொல்ல முடியல. எபிரேயர் 7:26 மாசு இல்லாதவர், வானங்களில் உயர்ந்தவர், பாவிகளுக்கு விலகினவர், இப்படியெல்லாம் சீடர்கள் இயேசுவை எழுதுகிறாங்க. இன்ன வரைக்கும் இயேசுவை யாரும் குற்றம் கண்டுபிடிக்கல. இப்போ பிலாத்து கூட ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது இவனிடத்தில் எந்த குற்றமும் நான் காணேன்னு கையை கழுவிட்டான். பொய் சாட்சிகள் கொண்டு வந்தாலும் அது ஒவ்வொரு லைன் இருக்குது. அநியாயமாக தான் அவர் தெருவில் அறிஞ்சாங்களே தவிர எந்த முகாந்திரமும் கிடையாது என்று நான் கண்டுபிடிக்கும் போது என் படிக்க என் மனசுக்குள்ளே ஒரு சமாதானம் ஏற்பட்டுச்சு. ஒரு தெய்வீகம், ஒரு சமாதானம், முற்றிலும் ஒரு ஆச்சரியமான ஒரு தன்மை, சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி, தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். ஏதோ ஒரு கோடிக்கணக்கில் புதையல் கிடைச்ச மாதிரி. என் வாழ்நாளெல்லாம் இதனாலேயே நான் ஓட்டிட்டேன்ப்பா, இந்த வாழ்நாளே எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் போதும்டா, இப்படிப்பட்டவரை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா சொல்லி இவருக்காகவே வாழணும். அநியாயமாக ரயிலில் விழுந்து சாக போனேன், இவருக்காகவே நான் சாகுறேன். இனிமேல் இவருக்காக சத்தியத்துக்கே இவரை சொல்லியே சாகுறேன்னு ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ இவர் யார்? ஒரு சாதாரண மனுஷனாக தோணலை. இவர் பேச்செல்லாம் பார்த்தா இவர் யார்? இறைவா, கடவுள் ஒருவர் இருந்தால் எனக்கு வெளிப்படுத்துங்க. ஏதோ கோபத்தில் என் குடும்ப சூழ்நிலையில் குண்டக மண்டை சாமியெல்லாம் வஞ்சி திட்டினேன், இல்லைன்னு சொன்னேனே தவிர உண்மையிலே கடவுள்னு ஒன்று இருந்தால் எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு தொடர்ந்து மனசில் நினச்சிக்கிட்டு படிக்கும்போது யோவான் 1 தான் எனக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானார், மனுஷனானார்,
அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 9ஆம் வசனம், யோவான் 1:9. அந்த வசனம் தான் என்னை ரொம்ப தொட்டது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. யோவான் சானக ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தான். அதுபோல் அநேக சித்தர்கள், முனிவர்கள், அநேக மகான்கள்லாம் இந்த ஒளியை குறித்து, ஜோதியை பற்றி சாட்சி கொடுத்துருக்காங்க. அதுபோல் இயேசுவை பற்றி அநேகர் சாட்சி கொடுத்துருக்காங்க. இவர் தான் அளவில்லாத சந்தோஷம். இவரை குலதெய்வமாக, இரட்சகராக, தேவகுமாரனாக 1982 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ வந்து எனக்கு ஏறக்குறைய ஒரு 15-16 வயசு இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லையில்லாத சந்தோஷம், எல்லையில்லாத மகிழ்ச்சி, தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சொல்லாமல் இருக்க முடியல. என் நண்பர்கள், என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய இன மக்கள், தெலுங்குக்காரங்க எல்லாருக்கும் இயேசு நல்லவர், இயேசு இப்படிப்பட்டவர், அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ரொம்ப ஆச்சரியமா, அப்படியா, இப்படி செஞ்சாரா, நம்மளும் இயேசுவை கும்பிடலாமா? கும்பிடக்கூடாது இல்லை, நமக்கெல்லாம் அது வேறு சாமி, அது வேறு, அதெல்லாம் வெளிநாட்டு கடவுள், நம்மெல்லாம் அதெல்லாம் போகவே கூடாது, கும்பிடவே கூடாது இல்லை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கும்பிடலாமா? நீ கும்பிடுறியா? அப்போ நாங்களும் கும்பிடவா? அப்போ நல்லவரா? அப்படி இப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் முழுவதும் ஏறக்குறைய ஒரு 15-20 பேர் கூடையே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு தான் முதல் சினிமாவுக்கு அங்கங்கே கபடி விளையாட, அங்கங்கே சுத்த வைக்க, இப்படி தெரிஞ்சவன் நான். இப்போ நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறேன், நீயும் வாப்பான்னு சொல்லி அந்த பக்கத்தில் உள்ள இம்மானுவேல் தேவாலயம் சொன்னோம் இல்லையா, புஸ்தகம் வாங்குறேன்ல, ஜார்ஜ் ஆலயத்தினுடைய கிளசபை, அங்கே இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தேன். எல்லாம் வர ஆரம்பித்தோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர ஆரம்பித்தாங்க. ஊரில் ஏகப்பட்ட எதிர்ப்பாயிடுச்சு. இவன் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டான், என்னடா அது பெரிய இதாக, எங்கள் ஜாதிக்கு ஜனங்களுக்கு தொழிலே அற்றுப்போகிற அளவில் இவன் இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள்னு சொல்கிறான், மற்றதெல்லாம் அசுத்தாவி, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். சொல்லும்போது தொழில் அற்றுப்போகிற அளவில் ஊரில் ஏகப்பட்ட எதிர்ப்பு. அப்போ உன்னை ஜாதியை விட்டு ஒதுக்க போகிறோம்னு சொன்னாங்க. உன்னை தாண்டா நான் ஒதுக்குவேன், என் குடும்பமே அழிஞ்சு என் உயிரே போய் சாகும்போது எவன்டா வந்தீங்க, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இந்த மகிழ்ச்சி நீங்களும் அடையணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னையை போய் ஜாதியை ஒதுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அண்ணன் போய் சொல்லிட்டாங்க. எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா அம்மா இருந்ததுனால அவர் படிப்பை விட்டுட்டு வந்து எங்களுக்காக தியாகம் பண்ணி அவர் வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மில்லில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். கல்யாணம் முடித்து என்னைய காப்பாற்றுறதுக்காக, எங்கள் அக்காவை பாதுகாக்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு என் மேலே ரொம்ப பாசமாக, எங்கள் அப்பா மாதிரி அம்மா மாதிரி பாசமாக இருந்தார். அப்போ எங்கள் அண்ணன் என்கிட்ட சொன்னார், தம்பி நம்ம குலதெய்வம் முருகன்பா, நீ முருகனை தானே கும்பிடணும், இப்படிலாம் நம்ம இயேசுவை கும்பிடுறது நியாயம் இல்லை, நம்ம குலத்துக்கே அது, நம்ம இனத்துக்கே அது ஆகாது அப்படின்னு சொல்லி, நம்ம எல்லாம் பாரம்பரியம் வேறு, நம்ம எல்லாம் ராஜ பரம்பரை, நம்ம கட்டபொம்ம வாரிசு, வேரெடுத்து வீசி காட்டும் வீரகுமாரான்னு சொன்ன அந்த ஜக்கம்மா பரம்பரை, நம்ம எல்லாம் வெள்ளைக்காரன் சாமி கும்பிடக்கூடாது இயேசு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் சொன்னேன், அண்ணே முருகன்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். என்னப்பான்னு கேட்டால் அழகுன்னு அர்த்தம்ப்பா. அண்ணே முருகுன்னா அழகுன்னு அர்த்தம், அழகுன்று சொல்லுக்கு முருகாண்டு சமுதராஜன் பாடுறாரு, அதனால் அழகு என்றால் முருகன்னு அர்த்தம். அந்த முருகன் வந்து கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும்னு அவர் தான் அந்த சமுதராஜன் மதுரைக்காரர் தான் பாடியிருக்காரு. அந்த முருகன்னா அழகேன்னு அர்த்தம், அழகே கற்பனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அழகுள்ள அந்த கடவுள், கற்பனை வடிவுள்ள கடவுள், சில வழிபாடாக வடித்து வணங்குகிற அந்த இறைவன் கடவுள் இயேசு என்ற அவதாரத்தில் மனிதனாக நிஜமாகவே வந்துட்டார்னே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஒரு பிறப்பழகு, அவர் பேச்சழகு, அவர் அற்புதங்கள் அழகு, அவர்
போதனைகள் அழகு, கடலில் அவர் நடந்தது அழகு, அவர் உயிர் கொடுத்தது அழகு, உயிர் தெழுந்தது அழகு, திரும்ப வரப்போகிறேன்னு சொன்னது அழகு, அவர் சொன்னதெல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கனே அது அழகு. சொல்லும்போது அவர் என்னையவே நீ மாற்றிடுவ போட்டிருக்கடான்னு சொல்லி இந்த வகையில் அவருக்கு எனக்கு கருத்து வேற்றுமையாகி வீட்டை விட்டு துரத்தி நானும் அவருக்கும் விரோதியெல்லாம் ஆகிட்டோம். அப்போ என் பங்குக்கு எனக்கு இடம் இருக்குல்ல, இடத்த கூடுறான்னு சொல்லி என் பங்கு இடத்த வாங்கி அதில் ஒரு செட்டை போட்டு ஒரு ஒரு நீளமாக ஒரு சின்ன கூரை மாதிரி ஒன்று போட்டு கிறிஸ்தவ வாலிபர் ஜபக்குழுன்னு ஒன்று ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட எதிர்ப்பு. எங்கள் அண்ணன் மதினி பயங்கரமாக எதிர்த்தாங்க. அப்புறம் எல்லாரும் ஏறக்குறைய எதிர்த்தாங்க. எதிர்ப்பு எப்படி இருந்ததோ ஆதரவும் அதே மாதிரி நிறைய வாலிபர்கள் வந்தாங்க. எங்கள் அக்கா முதற்கொண்டு அந்த குழுவில் வந்து தான் ரசிக்கப்பட்டாங்க. ரத்தமாக கக்குனாங்க. எங்கள் அக்காவுடைய சாபம். எங்கள் மாமனார் வந்து இருக்கக்கூடிய பக்தர் மாறி பக்தர் என்னை கொல்கிற அளவில் வெறியாக இருந்தார். அப்புறம் எங்கள் அக்காவை ஜபக்குழுவில் போயிட்டாங்க, செத்தா அவங்க மேலே பழி போட்டுருவோம்னு. அப்போ நாங்கள்லாம் ஆண்டவரே உமது நாம மகிமைப்படணும், ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவரேன்னு நாங்கள் ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபத்தை கேட்டு எந்திரிச்சு நடந்து வீட்டுக்கு போனாங்க. அதில் எங்கள் மாமா மணந்து முன்னார், எங்கள் அக்கா அதில் ரசிக்கப்பட்டாங்க. எங்கள் அண்ணன் மதினி எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. இப்படியாக அந்த ஜெபக்குழுவில் நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. இது வந்து 1982 83 அந்த காலகட்டம். அந்த இடத்துல இப்படியாக அந்த ஜபக்குழுவிலேயே பெரிய எழுப்புதல் ஏற்பட்டு நோய்கள் சுகமாகி பிசாசு சுகமாகி நிறையா பேர் ஞானசானம் அங்கங்கே கொஞ்சம் தெரிஞ்ச பாஸ்டர்களை வச்சு வைகை ஆற்றுல போய் ஞானசானம் கொடுப்பேன். இப்படி நான் வந்து அப்போ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு டீ கடை வச்சுருந்தேன். அந்த இம்மானுவேல் தேவாலயம் உள்ளவங்க தான் எனக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஐசக்கையா ஒருவர், கமலா டீச்சர்னு ஒரு அம்மா, தாயின் தகப்பனாக எனக்கு இருந்து ஆதரவு கொடுத்து என்னைய பாதுகாத்துக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் ஆண்டவருக்குள்ளே நான் வளர செய்ய இந்த மாதிரி இருந்தேன். அடுத்து ஊழிய அழைப்பு எப்படி வந்ததுன்னு சொல்லி நாளைக்கு சொல்கிறேன்.